சூரஜ் ஆஸ்ட்ரோ ட்ராக் நேயர்களுக்கு சூரஜ் ஆஸ்ட்ரோ ட்ராக் யூடியூப் சேனல் மற்றும் ஸ்கந்த கிருஷ்ணா தாந்திரிக் அண்ட் பூஜா ப்ராடக்ட் சார்பாக பணிவான வணக்கம். நம்முடைய சேனலில் நட்சத்திர குறியீடுகள் மற்றும் நட்சத்திர பரிகாரங்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். விசாகம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் ராகுவின் காரகத்துவத்தை அதாவது கர்மாவை தாங்கி வரக்கூடிய நட்சத்திரம். அதனால் கண்டிப்பாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் புற்றுக்கோயில் வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பு, நாய்களுக்கு உணவளிப்பது சிறப்பு. இதை மட்டும் லைஃப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் யானை பாகன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் யானை இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த பாகனுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் அல்லது சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கி கொடுக்கறது, அவர் 50-100 கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய கையில் இருக்கக்கூடிய அங்குசம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அங்குசத்தை பார்த்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அது போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் கோயிலில் போய் பார்க்கும்போது யானை பாகனுக்கு அங்குசம் உங்களுக்கு வசதி இருந்தால் அந்த அங்குசத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், செய்து கொடுக்கலாம். பனைமர விசிறி பயன்படுத்துவது சிறப்பு. வீட்டில் கண்டிப்பாக ஒரு கடபாரை இருக்கணும். அந்த கடபாரை துருப்பிடித்து இருக்கக்கூடாது. நல்ல சுத்தபத்தமாக நல்ல பாலிஷ்டாக வச்சுக்கிறது நல்லது. பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். மூலிகை பொருட்கள், இந்த வீட்டில் வரக்கூடிய சின்ன சின்ன ஜுரம், சளி, கை கால் வலிக்கு சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவது, அந்த மாதிரி மூலிகை பொடி, மூலிகை எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறது சிறப்பை தரும். ஆக்சிஜன் சிலிண்டர் யாருக்காவது தேவைப்படுதுன்னா அதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அதே போல் யானை தந்தம், அது ஒரிஜினல் யானை தந்தம்லாம் இப்போ கிடைக்கிறது கிடையாது. யானை தந்தம் மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொம்மையோ சிலையோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்கள் டேபிள் மேலே வீட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். அகத்திக்கீரை நிச்சயமாக நீங்கள் கோசாலை இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்கு போனாலும் அகத்திக்கீரையை வாங்கி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு வாழ்க்கையில் மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். பொரிகளெல்லாம் சாப்பிடுங்க. வால் கிளாக் தானமாக கொடுக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பொங்கல் செய்து சாப்பிடுவது சிறப்பு. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் மிளகு போட்டு பொங்கல் செய்து சாப்பிடுங்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் வெற்றிகள் குவியும். நன்றி, வணக்கம்.